ஹே காய்ஸ், நான் உங்கள் ரெடி தமிழா. தமிழ்நாட்டில் இன்னும் எலெக்ஷன் வரலைங்க. இந்த மாதம் 23 எலெக்ஷன். ஆனால் ஆல்ரெடி அரசியல் கட்சிகளில் நடக்கிற விவாதமும் பேச்சுகளும் சூடாக ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பா? டிஎம்கேவா, ஏடிஎம்கேவா, இல்லை புதிய கேம் சேஞ்சரா விஜய் வருவாரா? இது முழுக்க இந்த அனாலிசிஸ்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது ஜஸ்ட்டு ஒரு கணிப்பு மட்டும் தான். இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி அமைச்சிருக்கிற கட்சி டிஎம்கே தான். சீஃப் மினிஸ்டராக இருக்கிறவர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள். கடந்த தேர்தலில் இவங்க கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஏடிஎம்கே மீண்டும் பவராக வருவாங்களா, இல்லை கம்பேக் கொடுப்பாங்களா? இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய ட்விஸ்ட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அரசியலுக்கு வந்து தான். விஜய் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகம் இளைஞர் ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணுவாங்களா, இல்லை வேற ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணுவாங்களா, இல்லை வேற ஒரு வழியை உருவாக்குவாங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சீமான் அண்ணா ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி இத்தனை வருஷத்தில் தனித்து தான் நின்றுருக்காங்க. அவங்க ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் அதிக சீட்டை வின் பண்ணலாட்டும் ஒரு தேர்தலையும் அவங்களோட ஓட்டு எண்ணிக்கையானது சதவீதமானது கூட்டிகிட்டு தான் இருக்குது. 26 எலெக்ஷனில் இவங்களோட ஓட்டு பெரிய இம்பாக்ட்டுக்கு கிரியேட் பண்ணுமா? தமிழ்நாட்டில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சிகளோட இம்பார்ட்டன்ட் அலையன்ஸ் பொலிட்டிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஎம்கே அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது டிஎம்கே ஒரு கூட்டணி கட்சிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏடிஎம்கே ஒரு கூட்டணி கட்சி எக்ஸ்பெண்ட் ஆகுமா? இதுதான் இந்த எலெக்ஷனோட முக்கிய ஃபேக்டாக இருக்க போகுது. 2026 எலெக்ஷனில் பிக்கஸ்ட் ஃபைட் இந்த 3 கட்சிகளும் சொல்ல முடியாது. வேறு சின்ன கட்சிகளும் சொல்லலாம். டிஎம்கே திருப்பியும் ஆட்சி அமைப்பாங்களா, இல்லை ஏடிஎம்கே கம்பேக் கொடுப்பாங்களா, இல்லை விஜய் நியூ கேம் சேஞ்சராக இருப்பாரா?